இப்போ என் கையில இருக்கிறது ஆஷ்பயோட பப்பாயா ஃபிளேவர் சோப். நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட கேக்குறது ரெண்டே விஷயம் தான். இது எப்படி 100% நேச்சுரல் அண்ட் பயோ என்சைம்ஸ்ல எப்படி பப்பாயா ஃபிளேவர் வருது? வாங்க நம்ம ஆஷ்பயோ ஃபவுண்டர் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சோப்ல 100% நேச்சுரலா பப்பாயா ஃபிளேவர் எப்படி மேம் கொண்டு வரீங்க? வணக்கம், என் பேர் அரங்கநாயகி, ஃபவுண்டர் ஆஃப் ஆஸ்க் பயோ. பப்பாயா பயோ என்சைம் மூலமா தான் பப்பாயா ஃபிளேவர் நம்ம சோப்புக்கு கொண்டு வரோம். பப்பாயா பயோ என்சைம் எப்படி செய்யறதுன்னா, பப்பாயோட ஃப்ளஷ் அந்த ஃப்ரூட் எடுத்துட்டு வாட்டர், சுகர் இது மூணு ஆட் பண்ணி ஒரு 90 நாள் ஒரு நொதித்தல்ங்கிற ப்ராசஸ் மூலமா அந்த பயோ என்சைம் ரெடி பண்றோம். அந்த லிக்விட் வச்சுதான் நாங்க அந்த சோப் ரெடி பண்றோம். டைரக்டா பப்பாயாவை நாங்க யூஸ் பண்றதுல. அதே மாதிரிதான் எல்லா சோப்புக்குமே, எல்லா ஃபிளேவர் சோப்புக்குமே பயோ என்சைம் ரெடி பண்ணி அதுல இருந்துட்டு நாங்க சோப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, இந்த சோப்போட pH வேல்யூ எவ்வளவு மேம் இருக்கும்? யூஸ்வலா ஹோம்மேட் சோப்ஸ் எல்லாமே pH வேல்யூ 7 to 10 இருக்கணும். நம்ம சோப்ஸ் எல்லாமே 8 இருக்கு. நம்ம லைவாவே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் pH டெஸ்ட் பண்ற pH பேப்பர். நம்ம லைவா டெஸ்ட் பண்ணிடலாம். இது பண்ணா இதுல என்ன கலர் வருதோ அது இதுல இருக்கிறது pH வேல்யூ தெரியும். நம்மளோடது 8 இருக்குது.